கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 107 அதிகாரம் 41 வசனம். சாம்ஸ் 107 verse 41. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தைகளை போலாக்குகிறான். இந்த காலை நேரத்தில் நீங்கள் சிறுமையும் புறக்கணிப்பும் பட்டது போல இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் சிறுமையும் புறக்கணிக்கப்பட்டது போல தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க, அப்பா உங்களை மறந்து விடவில்லை. என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, சொந்தக்காரங்க மறந்துட்டாங்க, கூட வேலை செய்கிறவங்க மறந்துட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டாங்க, இப்படி அநேகர் என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, இன்று நீங்கள் சிறுமையிலும் புறக்கணிப்பிலும் இருந்தீங்கன்னா அப்பா உங்கள் மேலே நினைவாக இருக்கிறேன், நான் உங்களை மறந்து விடவில்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்பா உங்களை தாழ்மையிலிருந்து உயர்த்த போகிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் தாழ்ந்து இருக்கிறீங்களோ எல்லாவற்றிலும் அப்பா உங்களை உயர்த்துவார். அது மாத்திரம் இல்லை, அப்பா உங்களுடைய வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவார். எங்கெல்லாம் வெக்கப்பட்டு தலை குனிந்தீங்களோ எல்லா இடத்துலையும் அப்பா உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு அப்பாவை நம்புங்க. அப்பா பெரிய பெரிய காரியத்தை இன்று உங்களுக்கு செய்ய போகிறாங்க. அப்பா உங்களையும் உங்கள் வாழ்க்கை தரத்தை எல்லாவற்றையும் இன்றிலிருந்து அப்பா உயர்த்த போகிறார். கடைசியில் உங்கள் எல்லாருக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உங்கள் எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. சொல்கிற வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து அப்பாவுடைய வார்த்தையை பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மீண்டும் அப்பாவோட வார்த்தையை பார்க்கலாம். இங்கே 3 காரியம் இருக்குது அந்த வசனத்தில். முதல்ல பார்த்தோன்னா, எளியவனை சிறுமையிலிருந்து அப்பா எடுக்கிறேன் என்று சொல்கிறார். 2வது, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறாங்க. 3வது, அவன் வம்சத்தை உங்கள் குடும்பத்தை மந்தையை போல நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறாங்க. 3 விதமான ஆசீர்வாதம் ஒரே வாக்குத்தத்த வசனத்தில் அப்பா என்று உங்களுக்கு கொடுக்குறாங்க. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8 வசனம். 1 சாமுவேல் 2nd chapter verse 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அப்பா அந்த சராசரிகள் படைத்த தகப்பன் சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறேன், ரொம்ப எளியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. உங்களுக்கு தான் அப்பா அருமையான இந்த வாக்குத்தத்தை சொல்கிறாங்க, நான் புழுதியிலிருந்து எடுக்கிற தேவன், அவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். எங்கே கொண்டு போய் விடுறாரா? ராஜாக்களோட பிரபுக்களோடு கொண்டு போய் நான் விடுவேன் என்று சொல்லுகிறார். பிரசங்கி 4 அதிகாரம் 14 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. அப்பாவோட வார்த்தை சொல்றாங்க, அரசாலை எங்கிருந்து புறப்படுறாங்களாம்? சிறைச்சாலையிலிருந்து புறப்படுறவர்களும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ராஜ குடும்பத்தில் பிறந்து ஏழையாவார்களும் உண்டு. அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் எளியவனாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படி சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை உயர்த்துவது அப்பாவுடைய பொறுப்பு. நிச்சயமாக உங்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுகிறாங்க. வேதத்தில் அப்படி யாராவது உயர்த்திருக்காங்களா? ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனம். ஜெனிசிஸ் 41 chapter verse 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் கொண்டு வந்தான். இங்கே யோசேப்பை பார்க்குறோம். அவர் எங்கே இருந்தார்? சிறைச்சாலையில் இருந்தார். ஒரே நாள் நைட்டு தான் அப்பா அந்த ராஜா கிட்ட பேசினாங்க. இவர் சிறைச்சாலையிலிருந்து அரசவைக்கு கூட்டு வந்தாங்க. அந்த ஒரே நாளில் ஏசப்பா அற்புதம் செய்து சமஸ்த எகிப்துக்கும் பிரைம் மினிஸ்டராக அப்பா மாற்றிட்டாங்க. ஜெயிலில் இருந்தவனை ஏசப்பா எப்படி மாற்றினாங்க? பிரைம் மினிஸ்டராக மாற்றிட்டாங்க. அப்பாவுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உண்டு. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, கிரகித்து கூட பார்க்க மாட்டீங்க. யோசேப் அன்னைக்கு நைட்டு நினச்சிருப்பாரா நான் நெக்ஸ்ட் டே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லி? அவர் நினச்சி கூட பார்க்கல. அப்பா சொன்னதை செய்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். எளியவனை உயர்த்துவேன் என்று சொல்லுகிற தேவன் உயர்த்துவார். 2வது என்ன பார்த்தோம்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனத்தில், சாம்ஸ் 91 verse 14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார்.
அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், என்னிடத்தில்னா அப்பாவுடைய வார்த்தை இடத்துல அவன் வாஞ்சியா இருக்கிறபடியால் முதல்ல விடுவிப்பாரு. விடுவிக்கிறது மாத்திரம் இல்ல, அப்பா உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, Proverbs 29:25ல, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படவே வேண்டாம். நீங்க அப்பாவுக்கு பிரியமா வாழ்ந்து அப்பாவுக்கு ஏற்றவைகளை நீங்க செய்யும் பொழுது உங்க மேலதிகாரிக்கு பயப்பட வேண்டாம். உங்களை யாரெல்லாம் அழிக்கணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்குமே நீங்க பயப்படவே வேண்டாம். ஏசப்பாவுக்கு மட்டும் நீங்க பயந்து அவருடைய வார்த்தையை படித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா அப்பா உங்களை ஏற்கனவே சொன்னது போல என்னிடத்தில் அப்பாவோட வார்த்தையில மட்டும் நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா அப்பா சொல்றாங்க, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் சொல்றாங்க, உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது என்ன பார்த்தோம், மந்தைகளை பெருக பண்ணுவேன் என்று சொல்றாரு. சிலர் பார்க்குறீங்க, எனக்கு குழந்தையே இல்லையே, நான் எப்படி மந்தையை போல பெருகுவேன், வாக்குத்தத்தம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு அருமையான வாக்குத்தத்தம் அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களை பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். சாம்ஸ் 113 7-9 verse. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மீண்டும் சொல்றாங்க, நான் உங்களை உயர்த்துவேன், அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன். அடுத்து சொல்றாங்க பாருங்க, 9ஆம் வசனம் verse 9ல, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குவேன், வீட்டில சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவன். இன்னைக்கு நான் மலட்டுத்தன்மையா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை அப்பா சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டில் சுகமாய் குடியிருக்க பண்ண வல்லமையுடைய தேவனா இருக்கு. அப்படி யாருக்கா செய்தாங்களா? செய்தாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 2:21ல அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பொறுமையாக பாருங்க. அப்படி குழந்தையே இல்லாதவங்களுக்கு ஏசப்பா என்ன அற்புதம் செய்தாங்க? கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். குழந்தையே இல்லாதவங்களுக்கு எவ்வளோ குழந்தை கொடுக்குறாரு பாருங்க. 3 குமாரர் 2 குமாரத்திகளை அப்பா கொடுத்தார். அவர் குழந்தைகளை கொடுக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். உங்க மந்தையை பெருக பண்ண அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஐசாயா 49 chapter verse 20ல, பிள்ளைகளிட்டிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள். அருமையான வார்த்தை பாருங்க. பிள்ளைகளே இல்லாத உங்களுக்கு உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள். இன்று உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்சிருக்கிறீங்க. அப்பாவோட வார்த்தையை சொல்லுகிறது, உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள். இல்லாத உலகத்தை தான் அப்பா உண்டாக்குனாங்க. அதே போலதான் இல்லாத உங்களுக்கு பிள்ளைகளை அப்பா உண்டாக்கி, இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். அங்க குழந்தைகள் அதிகமாய் பிறந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இங்க இடம் நெருக்கமா இருக்கு, நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்ற அளவுக்கு அப்பா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அப்பாவோட வார்த்தையை சொல்றாங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்றாங்க. அப்பா சொல்றேன், இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக இல்லை, உனக்கு பிள்ளைகளும் தருவேன், அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் தருவேன், உங்களுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீங்க காண்பீங்க. இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு பாக்குறீங்க, உங்களுக்கு அப்பா சமாதானத்தை தருவேன் என்று சொல்றாங்க. யோபு 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, ஜோப் 8:27ல, உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்ல. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க எளியவனா இருக்கிறேன், நான் குப்பையில இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, என்னை உயர்த்துறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்க துவக்கம் அற்பமா தான் இருக்கு, முடிவு சம்பூர்ணமா இருக்கும். கடைசியா ஒரே ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தல்கள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரெவலேஷன் 1:6.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்ம எளியவங்களா இருக்கிறோம். அப்பா சொல்ற, நான் உங்ககிட்ட தான் அன்பு கூறுறேன். நீங்க ஒன்றும் தெரியலன்னு சொல்றீங்கல்ல, நீங்க என்னை எப்படியாவது அப்பா உயர்த்துங்கப்பா, என்னை காப்பாத்துங்கப்பான்னு கேட்குறீங்கள, உங்களை பார்த்து தான் சொல்றாங்க. அப்பா உங்க மேல அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள கழுவி, அப்பாவோட இரத்தத்தினால தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எப்படி வச்சிருக்காங்களாம், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியராக வைத்திருக்கிறார். இன்னைக்கு கண்களுக்கு முன்பாக இருக்க சிச்சுவேஷன் வெரி பேடா இருக்கு. ஆனா அப்பா சொல்றாங்க, உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுது. உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரு பாருங்க. அப்பா உங்களுக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சொற்றத்தை வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோட எழுந்தாங்க. அந்த அப்பா தான் சொல்றாங்க, நான் உங்களை தூக்கி விட போகிறேன். நீங்க ஒன்னே ஒன்று உள்ளத்தின் ஆழத்தையும் சொல்லுங்க, அப்பா என்னை மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கும்பொழுது உங்களை அப்பாவோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களை எட்டாத உயரமான கண்மலையில் அப்பா உங்களை உயர்த்துவாங்க. இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளோடு பேசுனீங்க. இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் நான் உயரணும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட பார்த்துருக்காங்கப்பா. அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர். ஆம் தகப்பனே, எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் உயர்த்த போறீங்கப்பா. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் நான் பிள்ளைகளை வைத்து ஆசீர்வதிப்பேன். குழந்தை இல்லையே, என் குழந்தைகளுடைய சமாதானம் இல்லையேன்னு சொல்லி பார்க்குறவங்க சொன்னீங்க, மந்தையை போல நான் பெருக பண்ணி உங்கள் குடும்பத்துக்கு நான் சமாதானத்தை தருவேன் என்று சொன்னதற்காக இப்பொழுதும் யாரெல்லாம் வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வியாதி பட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ, ஐசியூவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சுகம் வேணுமே, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஐசியூவில் இருக்காங்க, எங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஐசியூவில் இருக்காங்க, என் பெற்றோர்கள் ஐசியூவில் இருக்காங்க, என் பிள்ளை ஐசியூவில் இருக்காங்க, இப்படி அநேகர் பார்த்து கொண்டு இருக்கீங்க. எல்லோருக்கும் இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கா, இப்பொழுதே தெய்வீக சுகம் இறங்குகிறதற்கா இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. இது சுகமளிக்கும் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்கான் படுக்கையின் மேல் வியாதியா இருக்கிறவன் வியாதியை மாற்றி போடுவேன் என்ற வார்த்தையின் மேல் அந்த படுக்கையை எடுத்து போட்டு இந்த தழும்பலால் நீ சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எந்தெந்த உறுப்புகள் இல்லை என்று சொல்லி, அப்பா இந்த உறுப்பு இல்லை என்று சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறது. கிட்னி உண்டாகிறது, செயலற்ற இருதயம் இப்பொழுதே செயல்பட ஆரம்பிக்கிறது. இப்படி என்னென்ன உறுப்புகள் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்க்கிறீங்களோ, எல்லாம் இப்பொழுதே உண்டாகிறதுக்கான தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல மந்திர தந்திர கிரியைகள் நினைத்து பயந்து பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு திருமண வேலைகள் சீக்கிரமாய் நடக்க போகிறதுக்காக நன்றி. குழந்தை பாக்கியத்தை இன்று அப்பா சொன்ன வார்த்தையின்படி மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குறதுக்காக நன்றி. பிரெக்னெண்ட்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சேஃப் டெலிவரி கட்டளையிடுகிறதுக்காக, பிஸ்னஸுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் நல்ல பிஸ்னஸை கொடுக்குறீங்கப்பா. கோர்ட்டு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு அது விடுவே வரலன்னு நினைக்கிறீங்க, இப்பொழுது அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலையாப்பா தராங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லையேன்னு பார்க்குறீங்க, குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். என்னென்ன காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாம் இப்பொழுது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்பா நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து அவர்கள் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ப்ரேயர் பாயிண்ட் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். எஸ்ப்பா உடனே அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.